அவர்களின் ஒரு கடுமையான உழைப்பு இருப்பது என்பது அவர்களுடன் பழையவர்களுக்கு நன்றாக தெரியும். இவ்வாறு இதை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். காலத்தை கருதி இது இந்த ஒரு change in administration is not a retirement as others said earlier. According to our understanding, it's only a promotion for him. இருந்தாலும் அவர் விட்டு சென்ற ஒரு வேக்கூம் என்பது ஒரு வேக்கூம் தான். இதை குறிப்பிடும் பொழுது JRD டாடா அவர்கள் சர் ஹோமி பாபா 1970 ரிட்டையர் ஆன பொழுது ஒரு வாசகத்தை சொன்னார். அந்த வாசகம் இப்போது மிக பொருத்தமாக இருக்கும் என்று கருதி அதனுடன் முடித்துக் கொள்கிறேன். சார், we miss you much more than what we could express in our saying and writing என்று சொன்னார். அதுதான் ஸ்ரீ கௌரி சங்கர் அவர்களை பொறுத்தவரை இந்த மாற்றம் ஒரு ப்ரமோஷனாக இருந்தாலும் இந்த வேக்கும் என்பது நம்ம எல்லாம் சிறிதளவாக பாதிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நமக்கும் அவருடன் இந்த மாதிரி பழகுவதற்கு ஒரு வாய்ப்பானது ஆச்சாரியாரின் கிருபையால் கிடைத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியமாக நாம் எல்லோரும் கருதுவோம் என்பதில் சந்தேகமில்லை என்று சொல்லி, இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு ஆச்சாரியர்களின் பொற்பாத கமலங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நமஸ்காரத்தை தெரிவித்து, ஸ்ரீ கௌரிசங்கர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, ஸ்ரீ முரளி அண்ணாவிற்கும் நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, நமஸ்காரம்.